இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஐயா கடை வந்து சின்ன கடை தான். ஆனால் ஐயா கடையில் கொடுக்குற ஒவ்வொரு பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா தரமாக கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது. கண்டிப்பாக சமயபுரம் லோக்கல்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐயா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஐயா கடையில் அதுமா தீபாவளி அதுமா கூட்டம் களை கட்டுது. இப்போ வந்து ஐயாட்ட நம்ம சொல்லிட்டு போனோம், அதுக்கு முன்னாடி சரியான கூட்டம் ஐயா கடையில் வந்து நிற்கவே முடியல. ஐயா சொன்னார் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வாப்பா தம்பி அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் ஐயா கடைக்கு வந்திருக்கோம். வாங்க ஐயாட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்க, கடையில் வந்து ஐயா இருக்கார். ஐயாட்ட போய்ட்டு அவர் கடையில் என்னென்ன கிடைக்குன்னு கேட்போம். ஐயா 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 உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னங்க ஐயா கிடைக்கும்? பீஃப் பிரியாணி, பீஃப் வறுவல். ஓகே ஐயா. ஆமாம், எலும்பு நல்லி எலும்பு. வேறங்க ஐயா? அவ்வளோதான். இந்த சின்ன பீஃப் வறுவல், மாட்டு நல்லி எலும்பு. ஓகேங்க ஐயா. நல்லி எலும்பு மாவு மாதிரி இருக்கும். வேணா வேணா ஐயா இருக்கிற வேணா. ஐயா சொல்கிறத கேட்டிங்கனாலே தெரியும். ஐயா கடையில் வந்து பீஃப் ஐட்டம் நிறையா வச்சுருக்காரு. வறுவல், குழம்பு எல்லாமே நல்லா தரமாக வச்சுருக்காரு. பாருங்க, ஐயா கடையில் வந்து நல்லா சூடாக வந்து பீஃப் வறுவல் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கிரேவியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், கஸ்டமருக்காக வந்து வறுவல் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க, ஐயா கடையில் வந்து பீஃப் கிரேவியை பாருங்க, நல்லா தரமான கன்சிஸ்டன்சியில் வச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக வச்சிருக்காரு. பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக பீஃப் சாப்பிடுவீங்கன்னா ஐயா கடையில் சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்ல தரமான பீஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஐயா கடையில் வந்து பீஃப் கிரேவி வச்சுருக்காங்க. ஐயா கடையில் தரமாக இருக்குது. கிரேவிலாம் பாருங்கள், சின்ன பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா வந்து கிரேவிலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் ஐயா கடையில் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஐயா ஒரு கரண்டி அப்படியே மோந்து சும்மா அதிலே ஊற்றுங்கய்யா, அப்படியே ஊற்றுங்கய்யா. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், கஸ்டமர் வந்து எவ்வளோ பேர் நின்று வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஐயா கடையில் பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் சொன்னோம் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஐயா கடையில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க. ஸ்கூல் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே தீபாவளி லீவுனால வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரியாணி. ஐயா கடையில் பாருங்கள், பிரியாணிக்காக ஆஃபர்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. ஐயா வந்து கஸ்டமருக்காக பிரியாணி அடிக்கிறாரு. பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க, எல்லாருமே வந்து நல்லா கூட்டமாக இருக்குது. கடையே ஒரே ரஷ்ஷாக இருக்குது. ஐயாட்ட என்னென்ன டிஷ்ஷு இருக்குன்னு ஐயா சொல்லியிருப்பாரு. இந்த கூட்டம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையில் வாங்கி பார்ப்போம். பாருங்க, சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐயா கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கடையோட லொக்கேஷன், கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இந்த வீடியோவோட முடிவில் எண்டில் இருக்குது. மறக்காமல் கொஞ்சம் எல்லாம் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க, ஐயா கடை வந்து எல்லாமே எப்போ எனி டைமே கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவை. எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. கஸ்டமர் வந்தால் உடனே வந்து அன்பாக நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாமே வந்து அந்த வெள்ளை கலர் போட்டிருக்க சட்டை போட்டிருக்க ஐயாலாம் நல்லா பாசமாக பேசுகிறாரு. கண்டிப்பாக வந்து கடையில் வந்து ஐயா இருக்கார். ஐயா வந்து ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொன்னார் நம்மள்கிட்ட. ஐயா ஐயா நீங்கள் வந்து உங்கள் கடையில் இவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னீங்க. கொஞ்சம் வீடியோவில் எடுத்து காட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியுங்கய்யா. கொஞ்சம் எடுத்து காமிக்கிறீங்களா? பிரியாணி போட்டு தரேன். பிரியாணி, வறுவல், நல்லி எலும்பு குழம்பு, வறுவல் வந்து பீஸு நல்லா சூப்பராக. பிரியாணி வந்து 80 ரூபா. 80 ரூபாயாங்க ஐயா? 150 ரூபா, 150 ரூபா கொடுத்தா வயிறு முட்டை வயிறாரு சாப்பிடலாங்க ஐயா. ஐயா சொல்கிறத கேட்டிங்கனாலே தெரியும். ஐயா நல்லா சூப்பராக பேசுகிறாரு. பாருங்கள், பக்கத்தில் வந்து பிரியாணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்ப்போம். அண்ணே அண்ணே நமக்கு ஒரு நல்லி பீஸா வச்சுருங்கண்ணே, நல்ல பெரிய பீஸா. அண்ணன் வந்து நமக்காக பிரியாணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க அண்ணன்ட்ட வந்து வாங்கி கையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ரேட்டும் என்னன்னு கேட்போம். பாருங்க, அண்ணன்ட்ட சொல்லியாச்சு, நல்லா தரமான ஒரு நல்லி பீஸ் வச்சிருக்காரு. பாருங்க, ஐயா வந்து இப்போ நமக்காக வந்து ஒரு பிரியாணி ஒன்று அடிச்சிட்டு இருக்காரு. வாங்க பார்ப்போம் வாங்கி எப்படி இருக்குன்னு. ஐயா எலும்பு வேணாங்க ஐயா, இதை பிரியாணி மட்டும் போதும். பாருங்க, ஐயா கடையிலேருந்து நல்லா தரமான ஒரு பிரியாணி, பீஃப் பிரியாணி வாங்கியாச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் பீஃப் பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா ஐயா கடையில் சாப்பிடுங்க. பாருங்கள், எல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். ஐயா உங்கள் கடையில் பீஃப் பிரியாணியோட ரேட் எவ்வளோ ஐயா? 80 ரூபாயா? கண்டிப்பாக வந்து 80 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்கள், நல்லா ஒரு
சீரக சம்பா பிரியாணி சாப்பிடணும்னா கண்டிப்பாக வந்து ஐயா கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ பிரியாணியோட ரேட்டு 70 ரூபா. 70 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து. அண்ணன் வந்து கஸ்டமருக்காக நல்லா சூடாக பிரியாணி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் வந்து இந்த பிரியாணி அடித்து முடிச்சதுக்கப்புறம் அண்ணனோட கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கேட்போம். பாருங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய எலும்பு, நல்லா தரமான எலும்பு தான் வைக்கிறாங்க. பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு வீடியோக்காக தான் வந்து எலும்புலாம் அதிகமாக வைக்கிறாங்கன்னு. ஆனால் ஐயா கடையில் பாருங்கள், எல்லாருக்குமே வந்து தாராள பிரபு மாதிரி அள்ளி அள்ளி போடுறாரு. ஐயா வந்து கிள்ளி கிள்ளி போடல. ஐயா கொஞ்சம் அண்ணன் வந்து பிஸியாக இருக்காரு. அவர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கடை லொக்கேஷன் கேட்போம். அதே மாதிரி அவர் வந்து பல்காக எதுவும் ஆர்டர் எதுவும் பண்ணாருன்னா அதையும் அவர்கிட்ட கேட்போம். அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நம்ம கிட்ட போக முடியல. பார்ப்போம், அவர் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போய் கேட்போம். ஐயா கடையில் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து சூப்பெலும்புலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஒரு சூப்பெலும்புலாம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக ஐயாட்ட வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாத்திரம் ஃபுல்லாக வச்சுருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வறுவல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டுறப்ப நிறையா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வறுவல் எல்லாமே ஐயா கடை வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சமயபுரம் பாபா கோயில் போகிற ரூட்டில், அப்படியே ரைட்டில் போகிற ரூட்டில் ஜஸ்ட் ட்ரைமி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சில்லி கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு மதியம் கடை வந்து 12 to 3. யாராவது சமயபுரம் சைடு இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐயா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. பையா. ஓகேயா.